பக்தி ஒலி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். நோயற்ற வாழ்க்கை. நோய் அப்படின்னா வெறும் உடம்புல ஏற்படுற நோய்கள் மட்டும் இல்லை, மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், நிறைவேறாத ஆசைகள், கனவுகள், கனவுகள் நிறைவேற எடுக்கக்கூடிய முயற்சிகள், பலனளிக்காத நிலையில் இருக்கக்கூடிய சிரமங்களை கூட மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது வழி தெரியாமல் சிக்கி சிக்கி கடைசியில் நம்முடைய வாழ்வு முடியும் போது, ஐயோ வாழ்க்கையில இவ்வளோ செய்யணும், நல்லது செய்யணும், கோவில் போகணும்னு நினைச்சனே, எதுவுமே செய்ய முடியாம இந்த உலகத்தை விட்டு போறனேங்கிற கவலையில் போகக்கூடிய ஆத்மாக்கள் தான் அந்த கவலை, நிறைவேறாத ஆசை, நிறைவேறாத வேண்டுதல்களோடு மீண்டும் பூமியில் பிறக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய தர்மசாஸ்திரம். ஒரு மனிதன் பிறக்கும் போது எப்படி எதுவுமே கொண்டு வருவது இல்லை வெளிப்புறமாக அப்படின்னு நினைக்கிறோமோ, அதே போல மனிதன் போகும்போது அவருடைய ஆசையை நிறைவேற்றி, அவருடைய கனவுகளை நிறைவேற்றி விட்டோம்னா அந்த ஆத்மாவுக்கு மறுபிறவியே கிடையாது அப்படிங்கிறது தான் நம்முடைய தர்மசாஸ்திரத்துடைய கூற்று. அப்ப நோய் அப்படிங்கிறது வெறும் நோய் மட்டும் கிடையாது, ஆசைகளும் கூடத்தானே. அந்த மாதிரி ஆசையோடு பிறந்த ஆத்மாக்கள் அந்த ஆசையாக இருக்கக்கூடிய நோயை நீக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு தலம் எது தெரியுமா? நம்ம சென்னையில இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப பக்கம், திருவள்ளூரில் இருக்கக்கூடிய வைத்திய வீரராகவ சுவாமி கோவில் தான். எல்லாருமே என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த கோயில் வந்தா நோய்கள் தீரும் அப்படின்னு. இந்த கோயில்கள் வந்தா நோய்கள் தீருங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா நோய்களாக இருக்கக்கூடிய ஆசை, பேராசை, கோபம், பொறாமை, பதட்டம், அடுத்தவர்கள் நன்றாக இருக்கும்போது நம் வயிறு எரிகின்ற குணம் வரை தீரும் அப்படிங்கிறது தான் அந்த கோயிலோட பெரிய விசேஷம். ஏன்னா நம்மெல்லாம் பணம் வரணும், காசு வரணும், பேர் வரணும், புகழ் வரணும், எல்லாரை விட நான் வசந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குணநலத்தோடு நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அன்றைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மாற்ற பெரிய அளவுல நம்ம மெனக்கிட வேண்டியதே இல்லை. சுலபமாகவே அதை மாற்றுவதற்கு இறைவன் நமக்கு நிறைய வழிகள் கொடுத்திருக்கார். புருன்னு ஒரு முனிவர் ஆதி காலம்னு சொல்லக்கூடிய சத்திய யுகத்துல அவருக்கு குழந்தை வேண்டி ஒரு யாகம் பண்றார். அந்த யாகத்துடைய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, 1000 முறை மந்திரங்களை சொல்லி ஆகுதி 1 வருடம் நாம் தொடர்ந்து செய்யும் போதுதான் அந்த யாகம் நிவர்த்தி அடையும். வீரராகவ கோவிலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா 9 முனை கொண்ட கோவில் இருக்கும், ஒரு குளம் இருக்கும். தான் ரொம்ப பியூட்டி. குளம்னா நம்ம 4 சைடு தானே பார்ப்போம். ஆனா இந்த கோவில் குளம் 9 கோணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அழகான குளம் அது. அப்ப அந்த கோவில் அந்த காலத்துல அது ஒரு ஆறாக இருந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, ஒரு யாகத்தை பண்றாரு, தொடர்ந்து செய்யறாரு. 1 வருட காலம் யாகம் முடியும் போது இறைவன் நாராயணர் அவருக்கு காட்சி அளித்து, உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது குழந்தை பேரு வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப குழந்தை பேரு அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு நல்ல ஆண் குழந்தை பிறக்கும், அந்த ஆண் குழந்தைக்கு சாலக்கிராமன் பெயர் வையே அப்படின்னு சொல்றாரு. அந்த ஓமத்துடைய அவிர்பாகம் கொடுக்குறாங்க. இந்த அவிர்பாகத்தை உன்னுடைய மனைவிக்கு பிரசாதமாக கொடுத்து 1 வருட காலத்திற்கு பிறகு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு சாலக்கிராமன் அப்படின்னு பெயர் வையே அப்படிங்கிறார். அப்புறம் 1 வருட காலத்திற்கு பிறகு சாலக்கிராமன் அவருக்கு பிறக்கிறார். சாலக்கிராமன் பக்தியிலும் சரி, ஞானத்திலும் சரி, கல்வியிலும் சரி, வேள்வியிலும் சரி சிறந்தவராக விளங்குகிறார். ஒரு முறை அவர் இப்படி வரும்போது பார்த்தா, இந்த குளத்துல வசிஷ்டரும் மற்ற முனிவர்களும் தேவர்களும் தீர்த்தவாரி செஞ்சுட்டு இருக்காங்க. குளிச்சுட்டு கோவிலுக்கு அந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவர் போய் வசிஷ்டர் கிட்ட கேட்கிறாரு, இந்த தீர்த்தத்துடைய மகாத்மியம் என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஆயுளை நீட்டித்து மனதில் இருக்கக்கூடிய கவலையை குறைத்து, இன்னைக்கு என்னதான் நான் ஒரு பெரிய ரிஷியாக இருந்தாலும் உடல்ல ஏற்படுகின்ற நோய்களை நீக்க இந்த தீர்த்தம் அதிசக்தி வாய்ந்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த சாலக்கிராமன் 1 வருட காலம் அந்த இடத்தை தங்கி இறைவனை நோக்கி தவம் இயற்ற ஆரம்பிக்கிறார். அப்ப ஒரு தவம் இயற்ற ஆரம்பிக்கிற நாள் தை அமாவாசை. அப்ப இந்த தை அமாவாசை, முதல் தை அமாவாசையில் ஆரம்பித்து 1 வருட காலம் உணவே இல்லாமல்
அன்னம் இல்லாமல் வெறும் தண்ணீரை கொண்டு கடுமையான தவத்துல இருக்கார். இந்த ஒரு வருஷம் முடியுது. முடிச்சிட்டு அவர் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சாப்பிடலாம் அப்படின்னு போகும்போது அவருக்கு இருந்த வெறும் அரிசியை கொண்டு, அரிசி மாவை கொண்டு, ஒரு நம்ம அரிசி மாவு விளக்கு போடுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒரு மாவை கொண்டு செய்யறாரு. அதை 3ஆ பிரிக்கிறாரு. ஒன்னு அவருக்கு, ஒன்னு பெருமாளுக்கு, ஒன்னு யாராவது வந்தா தானம் பண்றதுக்குன்னு பிரிக்கிறாரு. அப்ப சுவாமி என்ன பண்றாரு, நேரா ஒரு வயோதிகர் போல அப்பா எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப இவரோட பகுதியை அவர் கொடுக்குறாரு. அடுத்து தானம் வைத்திருக்கக்கூடிய பகுதியை கொடுக்குறாரு. அப்புறம் சுவாமிக்கு நெய்வேதனம் பண்ணி அந்த பகுதியும் அவருக்கே கொடுத்துடுறாரு. அடுத்த ஒரு வருஷமும் மீண்டும் விரதம் இருக்காரு. திருப்பி 2வது தை அமாவாசை வருது. திரும்பவும் வராரு. திரும்பவும் இவர்கிட்ட இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் எங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் படுக்கட்டும்னு கேட்கும்போது, எவ்வுள் படுக்கைன்னு கேட்கும்போது அப்போ சாலக்கிராமன் சொல்றாரு, அவரோட பர்ணசாலையை காமிச்சு நீங்க உள்ள போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பெருமாள் அந்த வயோதிகராக ரிஷியாக வந்த அந்த பெரியவர் உள்ளே போய் தெற்கு வைத்து தலை வைத்து படுக்கிறார். அப்ப பெரிய அளவுல மேலதாளங்கள் கொட்டுது, வானத்திலிருந்து பூமழை பொழியுது, தேவர்கள்லாம் அவரை வணங்குறாங்க. அப்ப அந்த அந்தணர் பெருமாளாக காட்சி அளித்து சாலக்கிராமன் கிட்ட கேட்கிறாரு, உன்னுடைய பூஜையை யாம் மெச்சினோம், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, சுவாமி என்னுடைய ஆசை, எனக்கு இருந்த நோய், எனக்கு இருந்த விஷயங்கள் எல்லாமே மோட்சமும் வேணும், பெருமாள் இங்கேயே இருந்து எல்லாருடைய கவலைகளையும் நோய்களையும் தீர்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால கால் நீட்டி எப்படி படுத்தாரோ அதே போல கால் நீட்டி படுத்து, நீங்க பாத்தீங்கன்னா அவரோட வலது கையை சாலக்கிராம முனியுடைய தலையில் வைத்திருப்பார். அவருடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மா மேல இருக்கிறத நீங்க பார்க்க முடியும். இன்றைக்கும் திருவள்ளூர் போத்தீங்கன்னா இந்த ஒரு நிலையில தான் பெருமாள் இருப்பார். எவ்வுள் கிடக்கைன்னு கேட்டாரு, எங்க நான் படுக்கணும்னு கேட்டதுனால இந்த ஊர் எவ்வுள் அப்படிங்கிறது திரு எவ்வுள் ஊராக இருந்து திருவள்ளூராக கடைசியில மாறி போயிருக்கு. எவ்வளவு அழகான பெயர் பார்த்தீங்களா. இதுதான் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் காரணம் உண்டு. நாங்கெல்லாம் தமிழ் படிக்கும்போது அந்த காலத்துல இதெல்லாம் எங்களுக்கு ஒரு 300 பேரோட ஊர் பேர் சொல்லி ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்தது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேருமே ஒரு கோவிலோடு, ஒரு புண்ணிய கஷேத்திரத்தோடு அது தொடர்பு இருக்கும். அதெல்லாம் இப்ப இல்லை. ஸோ இதுதான் இந்த ஸ்தலத்துடைய ஒரு ஸ்தல புராணம்னு சொல்லுவோம். இதோடைய வயது என்னன்னா 5000 வருடங்கள் மேற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இறைவனுக்கு வயது கிடையாது, ஆனா மனிதன் புரிந்து கொள்வதற்காக நாம் வயதை நிர்ணயிக்கிறோம்னு சொல்லலாம். இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் என்னன்னா, கலி எப்ப முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, என்றைக்கு இந்த கோவிலுடைய கோபுரத்தின் மேல் தாமரை பூக்கிறதோ அன்றைக்கு கலி முடிந்து சத்திய யுகம் ஆரம்பிக்கும் அப்படின்னு சுவாமி சொன்னதாகவும் ஒரு செவி வழி கதை சொல்றதை பார்க்கிறோம். அப்ப எப்ப இந்த பூமியில மீண்டும் நமக்கு அழிவு ஏற்பட்டு புதிய யுகம் பிறக்கும் அப்படின்னா, என்னைக்கு வீரராகவ சுவாமி கோவிலுடைய தலைப்பகுதியில தாமரை பூக்கிறதோ அன்னைக்கு நம்ம எல்லாம் ரெடியா இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறதும் ஒரு செவி வழி கதைன்னு சொல்லுவோம். அகோபில மடத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 59வது திவ்ய தேசங்கள்ல இது ஒன்றாக இருக்கிறத பார்க்கிறோம். அமாவாசை அன்று செய்யக்கூடிய பூஜையும், அமாவாசை அன்று ஒரு முறை சுவாமியை தரிசித்தாலே போதும் அப்படிங்கிறதும் இங்க இருக்கக்கூடிய புண்ணியம். தர்மராஜன் அப்படின்ற ஒரு அரசர், அந்த அரசருக்கு மகளாக கனகவல்லி அம்மா பிறக்கிறாங்க. பசுமதி அப்படிங்கிற பேர்ல அவங்க வளர்றாங்க. அப்ப வீரசேனர் அப்படிங்கிற ஒரு அரசனாக வேட்டைக்கு இந்த இடத்தில் வசுமதியை பெருமாள் மகாலட்சுமியை கைப்பிடித்த ஒரு ஸ்தலமாக, அந்த இடத்திலேயே தங்கி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்கிறத பார்க்குறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா பெருமாள் போய் எங்கேயாவது கல்யாணம் பண்ணார்னா அவரை கூட்டிகிட்டு இன்னொரு இடத்துக்கு வந்துடுவார். இந்த திருவள்ளூர் ஸ்தலத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பெருமாள் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிட்டாரு அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். ஏன் அவருக்கு வீர ராகவர் அப்படின்னு பெயர் வந்ததுன்னா, இந்த வீரசேனருங்கிற பெயர்ல இருந்து வசுமதியை கல்யாணம் முடித்து கனகவல்லி தாயாராக வைத்திருக்கிறதுனால தான் அதுக்கு பேரு வீர ராகவர் அப்படின்னு பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த கோயிலுடைய முக்கியமான விஷயங்கள் என்ன? இந்த கோயில்ல 3 பரிகாரங்கள் உண்டு. முதலாவது பரிகாரம் அமாவாசை, 3 அமாவாசை நீங்க இறைவனை தரிசித்து உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் தீர்றதுக்காக உப்பும் மிளகும், எந்த இடத்துல நோய் இருக்கோ அதோடைய உருவத்தையும் கோவிலை சுற்றி வரும்போது
அந்த இடத்துல இருக்கக்கூடிய உப்பு மண்டபத்தில் நீங்கள் செலுத்திட்டீங்கன்னா உங்களோட நோய் தீரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இரண்டாவது ஐதீகம், இந்த கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குளத்துல வெள்ளத்தை வாங்கி உங்கள் கைகளாலே தண்ணீருக்குள்ளே அந்த வெள்ளத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு கரைச்சிங்கன்னா எப்படி வெள்ளம் தண்ணீரில் கரைகிறதோ அதே போல உங்களுடைய நோய் கரையும் அப்படிங்கிறது ரெண்டாவது ஐதீகம். மூன்றாவது ஐதீகம், எப்படி ராமேஸ்வரத்தில் நாம் ஒரு தர்ப்பணம் கொடுத்தோம்னா நம்மளுடைய 7 தலைமுறை முன்னோர்களுக்கான பாவங்கள் நீங்கி நம்முடைய தலைமுறை முற்றிலுமாக ஒரு முக்தியை மோட்சத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகிறதோ அதே போல இந்த வீரராகவ சுவாமி கோவிலில் நம்ம ஒரு முறை அமாவாசைக்கு, குறிப்பாக தை அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்தோம்னா நம்முடைய பரம்பரையில் வரக்கூடிய பரம்பரை நோய்கள் எதுவும் ஏற்படாது, அந்த நோய்கள் குணமாகிவிடும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நீங்கள் எந்த அமாவாசைக்கு வேணால் சுவாமியை பார்த்துடலாம். தை அமாவாசைக்கு வந்தீங்கன்னா திருப்பதியில் நிற்கிறத விட 2 மடங்கு கூட்டம் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நிறைய முன்னாள் பிரதமர்களும் நிறைய முன்னாள் மிகப்பெரிய அரசியல் தலைவர்களும் அவங்க உடம்பில் ஏற்பட்ட நோய்களை குணப்படுத்திக் கொள்வதற்காக கூட அடிக்கடி இந்த கோவிலுக்கு வந்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளவு சர்ப்ரைசிங்காக இருக்கிறத நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய கோவில்களில் இந்த மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் இந்த கோவிலிருந்து குணமானவர் நம்ம தேவகவுடான்னு ஒரு பிரதமர் இருந்தார், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நானே அவர் அமாவாசை கோவில் வரும்போது நேரில் பார்த்துருக்கேன், நேரில் சந்தித்து அவர்கிட்ட பேசியிருக்கேன். அவர் என்கிட்ட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொன்னது, அவர் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடியும் வந்திருக்காரு, பிரதமர் ஆன பிறகும் வந்திருக்கும்போது ஒரு முறை பார்க்கும்போது சொன்னார், இந்த கோயிலுக்கு வந்த பிறகு தான் பிரதம மந்திரி ஆகிறதுக்கே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு சக்தி இருக்கக்கூடிய ஒரு கோவில். யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு போகலாம்? நம்ம எல்லாருமே இந்த கோவிலுக்கு போகலாம். குறிப்பாக யாரெல்லாம் போகலாம்? பரம்பரை நோய் நம்ம குடும்பத்தில் துரத்திக்கிட்டே இருக்குது, ஏதோ ஒரு வகையில் இந்த நோய்கள் தீராமல் இருக்குது, மருத்துவ உதவி அது இதுன்னு எது செஞ்சாலுமே 2 குழந்தை பிறகுது, ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் வந்துடுது, வெண்புள்ளி நோய் வருது. இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த கோவிலுக்கு போனாலே போதும், அந்த பரம்பரை நோய் அடுத்த தலைமுறைக்கு போகாமல் தடுத்து கர்மத்தை நிவாரணம் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவில் வைத்திய ஸ்ரீ வீரராகவ சுவாமி கோவில். இரண்டாவது, புகழை இழந்தவர்கள், பதவியை இழந்தவர்கள், பொருளை இழந்தவர்கள். நம்பி ஒருத்தங்கிட்ட பணம் கொடுத்தேன் சார், இப்போ அவன் ஆளை வச்சு என்னை மிரட்டுறான், பணமே கொடுக்க மாட்டேங்கிறான், அதுவே எனக்கு பெரிய மனக்கவலையாக இருக்குது. உள்ளே போய் கனகவல்லி தாயாரை சந்தித்து அம்மா கிட்ட உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அந்த தீர்த்தத்தையும் குங்குமத்தையும் வாங்கி நெத்தியில் வைங்க. உங்களோட பிரச்சனை பாதிக்கு மேலே தானாகவே தீர்ந்து போகிறத நீங்கள் பார்க்க முடியும். பயம் இருக்குது சார், நிறைய பயம் இருக்குது. எதை பார்த்தாலும் பயம், என்ன பார்த்தாலும் பயம், என்ன பண்ணுறதுனே தெரியல சார். கனகவல்லி தாயாருக்கு நேர் பின்புறத்தில் போனீங்கன்னா கோதண்டராமர் சன்னதி இருக்கும், பக்கத்துலேயே ஹனுமான் சன்னதியும் இருக்கும். ஹனுமானை தேண்டி தான் நீங்கள் கோதண்டராமரை பார்ப்பீங்க. போய் ஒரு முறை அவரை பாருங்கள், அவ்வளவு அழகாக உங்களுடைய கவலைகள் தீர்ந்து போவதை நாம் பார்க்க முடியும், பய உணர்வுகள் குறைந்து போகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான தீர்வுகள் நம்மை சுற்றி நிறைய கோவில்களாக நமக்கு அருள் செய்யக்கூடிய தெய்வங்களாக இருக்கிறத பார்க்குறோம். என்னன்னா, நம்பிக்கையோடு நம்ம யாரும் அதை செய்கிறதே கிடையாது. என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயம் என்னுடைய தங்கை பிறக்கும்போது அவங்க தலையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிறு மண்டை ஓடில் ஒரு ஓட்டை இருந்ததாகவும், அந்த ஓட்டை பத்திரமா பார்த்துக்கணும், குழந்தைக்கு எதுவும் ரத்தங்கத்தம் வந்துடக்கூடாது, கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அப்படின்னு சொல்லி என்னோடய பாட்டியார்கிட்ட சொன்னாங்க. அப்போ என்னோடய பாட்டியார் ரொம்ப வருத்தத்தோடு இருக்கும்போது அவர்களுடைய அம்மா அவங்க சொன்னது, திருவள்ளூரில் இருக்க கோவிலுக்கு போ, அமாவாசைக்கு நீ போய் ஒரு 12 அமாவாசைக்கு வெள்ளத்தை கரை அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த காலத்தில் மருத்துவ உதவிகள் எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் ஒரு கிராமத்தில் நாங்கள் இருக்கும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா மெட்ராஸ்க்கு தான் ஓடி வரும். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடி வரத்துக்கு கூட பஸ்ஸு கார்லாம் பெருசாக கிடையாது, ரோடே கிடையாது அந்த காலத்துலலாம். அப்போ என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கும்போது என்னோடய பாட்டி நம்பிக்கையோட 12 வாரங்கள் கோவிலுக்கு சென்று அமாவாசை அன்று இறைவனை துதித்து
அந்த வெள்ளத்தை கரைச்சப்பறம் என்னோட தங்கைக்கு அந்த தலையில் இருந்த அந்த ஓட்டை வந்து தானாகவே மாறி மறைந்து விட்டது அப்படின்னு. எங்கள் குடும்பத்தில் வந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவாமியை வந்து நாங்கள் சுவாமியாக பார்க்குறதில்ல, எங்கள் குடும்பத்துடைய குருவாக, எங்கள் குடும்பத்தில் என்ன நல்லது கெட்டது நடந்தாலும் சுவாமி கிட்ட அனுகிரகம் வாங்காமல் நாங்கள் செஞ்சதே கிடையாது. எதற்காக இதை நான் சொல்கிறேன்னா, தீர்க்க முடியாத நோய்களை தீர்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லும்போது அது வெறும் நோயாக இருக்கிறது மட்டும் இல்லை, மனதில் இருக்கக்கூடிய கவலைகள், பிரச்சனைகள், குழந்தைங்க நல்லா படிக்கணும், நல்லா வளரணும், எதாக இருந்தாலும் சரி, அமாவாசை அன்னைக்கு அந்த கோயில் போங்க. அமாவாசை அன்னைக்கு மட்டும்தான் சுவாமி இருக்காருன்னு இல்லை, எல்லா நாள்லையும் இருப்பார். அமாவாசை திதியன்று போய் அந்த தீர்த்தத்தில் நீராடி அதுக்கப்புறம் சுவாமியை தரிசனம் பண்ணுறது நம்ம மனதில் இருக்கக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றும். சென்னை பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே திருவள்ளூர் கோவிலை பற்றி தெரியும், ஆனால் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு அதிகமாக தெரியாது. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது குறிப்பாக அமாவாசை, குறிப்பாக தை அமாவாசைக்கு ஒரு முறை இந்த கோவிலுக்கு செல்லுங்க. கோவிலுக்கு சென்று இறைவனை துதித்து சுற்றி வருகின்ற வழியில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வைத்தீஸ்வரன் கோயிலில் போனீங்கன்னா நீங்கள் உப்பு மிளகும் இருக்கும். எப்படி ஈஸ்வரன் அந்த கோயிலில் இருந்து உங்களோட நோய்களை தீர்க்கக்கூடிய பெரிய வைத்தியராக இருக்கிறாரோ, அதே போல பெருமாள் இந்த கோவிலிருந்து உப்பும் மிளகும், எந்த இடத்தில் நோய் இருக்கிறதோ அது இருக்கக்கூடிய அச்சையும் நீங்கள் அந்த கோவிலில் 3 அமாவாசைக்கு போட்டுட்டீங்கன்னா உங்களோட நோய் தீர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு ஒரு முறையாவது போங்க, இறைவனை துதிங்க. போயிட்டு வந்து இந்த பரிகாரங்கள்லாம் செஞ்ச பிறகு என் நோய் எப்படி தீர்ந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி. நன்றி, வணக்கம்.